ஆட்சியிலும் அதிகாரத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கு கேட்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உறுதியளித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை திமுகவிடம் முன்வைப்போம் என்று தெரிவித்தார். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவ்வியது போன்று தமிழ்நாட்டில் விஜய் மண்ணை கவ்வுவார் என்று ரவிக்குமார் கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. அதற்கான காலம் கழியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். இங்கே விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் என்ன ஆனார் என்று நாமெல்லாம் பார்த்து, விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுவராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது. இதுதான் விஜய்க்கு நடக்க போகுது. அவருடைய ஆலோசனை தான் இவர் அரசியல் செய்கிறார். அவருடைய குருநாதரை இன்னைக்கு அங்க மண்ணை கவி இருக்கார். அவருடைய சிஷ்யர் என்ன ஆவார்? இங்க அவரும் மண்ணை தான் கவுவார்.